உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இதை யாரெல்லாம் இன்று இந்த மெசேஜை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ யூடியூப் மூலமாக, தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய அன்பின் கரங்கள், பாசத்தின் கரங்கள் உங்கள் மேலே இப்போது வைக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக வேதாகம் சொல்லுகிறது, ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதும். ஆம், உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட கண்ணி யார் வைத்திருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்திலேயோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் அந்த ஆயுதம் உனக்கு விரோதமாக அது எழும்பாது. அது எழும்பினாலும் கர்த்தர் அதை தகர்த்து போடுவார். அது உனக்கு விரோதமாக செயல்படாது. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமில்லவர். அவர் அக்னிமயமானவர், அக்னிமயமான நாவுகளை உடையவர், அக்னி கண்களை உடையவர். ஓ, அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறபடியால் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் நடுங்கி தவிக்க வேண்டாம். நம் தேவன் நம்மளை காத்து கொள்வார். யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க, அவன் ஒரு தவறும் செய்யவில்லை. தீர்க்க தரிசனம் தான் சொன்னான். ஆனாலும் சொந்த சகோதரர்களே அவனை குழியில் போட்டார்கள். குழியில் போட்டவன் குழியிலே அவன் மடிந்து போய்விட்டானா? மூடி போட்டு அவனை மறிக்க செய்தார்களா? இல்லை, அவன் எழும்பினான். ஏனென்றால் தேவன் யோசேப்போடு இருந்தார். தேவன் அவனோடு இருந்தால் காரியமெல்லாம் வாய்த்தது. சிறைச்சாலையிலும் அவனுக்கு அனுகிரகம் கிடைத்தது. ஆம், நம் தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். இந்த 2025 முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகமான காலங்களை கொடுத்து, நல்ல காலங்களை கொடுத்து, நீங்கள் வசதி வாய்ப்புகளை வாழ்வது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய பலனை கொடுத்து, உங்களுக்கு ஆவிக்குரிய சட்டைகளை கொடுத்து, உங்களை எங்கே சென்றாலும் ஒரு பாதுகாப்பு வலயத்திலே வைத்துக் கொள்ளுவார். உங்களை அவர் காத்து கொள்ளுவார். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் ஆவிக்குரிய மன்னாவையும் கொடுப்பார். உங்கள் சரீரத்துக்கு உண்டான தேவைகளையும், உங்கள் ஆத்மா சரீரத்துக்கு வேண்டிய பலத்தையும் அவர் கொடுப்பார். ஆம், அன்பு சகோதரர்களே, யோசேப்பு மட்டும் இல்ல, ஈசாக்கு கூட ஆபிரகாம் மகனா இருந்தாலும் அவனுக்கு சத்துருக்கள் எழும்பி அவனுக்கு விரோதமாக அவன் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டார்கள். ஆனாலும் தூர்த்துப்பட்ட கிணறு ஒரு நாள் அது ஆசீர்வாதமாக ஃபவுண்டைனா வெளிவந்தது, ஊற்று தண்ணீரா வந்தது. அப்படிதான் வாழ்க்கையிலே நம்மளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஊற்று தண்ணி போல வரும். உங்களுக்கு, எனக்கு, யாருக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவங்களே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதை சொல்கிறேன். கர்த்தர்